ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியான தாபா ஸ்டைல் எக் கீமா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதை நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் ஒரு பக்காவான சைடிஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 4 முட்டையை நல்லா வேக வச்சு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுற கட்டையை யூஸ் பண்ணி 1 by 1 நான் துருவி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 3, 2 தக்காளி, கரம் மசாலா, மஞ்சள்தூள், தனியாத்தூள் அண்ட் மிளகாத்தூள், அப்புறம் 4 எக்ஸ். எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயை வச்சுப்போம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஹோல் ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிப்போம். அந்த ஸ்பைசஸ் போட்ட உடனே எண்ணெயிலேருந்து வெடிப்பு வரணும். இதுக்கப்புறமேட்டு நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கணும். அந்த வெங்காயம் கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த வெங்காயத்தை வதக்குவோம். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கோசரம் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிறவரை வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நான் வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எமர்ஜென்சி உடனே வேணும் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரலும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் 1 by 1 ஆட் பண்ணிப்போம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம எண்ணெயிலே இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறனால நம்மளோட டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம அதில் 2 டொமேட்டோ நறுக்கி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ரொம்ப ராவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி கூட நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பதமாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த தக்காளி நல்லா குக் ஆகிருக்கிறத அர்த்தம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு இப்போது 4 முட்டை தான் வேக வச்சு துருவி எடுத்துருக்கோம். அந்த 4 முட்டைக்கு இந்த 2 கிளாஸ் தண்ணியே போதுமானது. உங்களுக்கு வேணும்னா நம்ம இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கூட தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியை ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம துருவுன்னு அந்த 4 முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். அந்த முட்டையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா அந்த முட்டையை இந்த மசாலாவோட கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டு இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கணும். எக் ஆட் பண்ண உடனே இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக மாறும். ஸோ அதனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது இந்த ஆயிலெலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு எக்கை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த எக் நம்ம உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு அது நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணுவோம். நம்ம இப்போ உடச்சி ஊற்றின அந்த முட்டையும் நல்லா பாயில் ஆகி வரணும். நல்லா வெந்து வந்தால் தான் இந்த கிரேவி ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், ஒரு திக்னஸும் இந்த கிரேவிக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறோம். இந்த மாதிரி ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும்.
இந்த ஸ்டேஜில் உப்பு காரமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அது நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பெப்பரை. ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான தாபா ஸ்டைல் எக் கீமா ரெசிபி இஸ் ரெடி. இந்த மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.